ஹாய், வெல்கம் டு ரேகா டிப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆலு பராத்தா தான் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆலு பராத்தாவுக்கு உருளைக்கிழங்கை வேக போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். உருளைக்கிழங்கு வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சீவி இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஆலு பராத்தா செய்யறதுக்கு தேவையானது உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி துருகி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி, சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, கருப்பு எள்ளு, சீரகம் கொஞ்சம், மைதா தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துக்கோங்க. எள்ளு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உருண்டை பண்ணலாம். மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கோங்க. எல்லா மாவையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கலாம். இந்த மாதிரி திரட்டிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தோசை தவா வச்சிடலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம இப்போ இதை போட்டுடலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா வேகணும். நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஆலு பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ரேகா டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.